கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்தது வந்து பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கத்தில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்தோம். ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மெயின் ரோடு, மாடம்பாக்கம் மெயின் ரோடு வந்துடும் உங்களுக்கு. 50 மீட்டர் தான் உங்களுக்கு. இது வந்து ஒரு 26 அடி ரோடு. இந்த 26 அடி ரோடில் ஒரு வீடு வந்து நம்ம சேலுக்காக பார்க்க வந்திருக்கோம். நல்லா வந்து லக்ஸரியாக உள்ளே ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. வீடு ரொம்ப பிடிக்கும் பார்க்குறவங்களுக்கு. 2 விஷயங்களை நான் சொல்கிறேன். ஒன்று வந்துட்டு பாபாவோட டிவோட்டீஸ் யாராக இருந்தாலும் அந்த வீடு வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஏன்னா உள்ளே வந்து ஒரு பாபா சிலை அழகாக வச்சுருக்காங்க. அவங்க ஷீரடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இவங்க வீட்டில் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே நான் காமிக்கலாம். இன்னொரு கம்யூனிட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முஸ்லீம்ஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 25 மீட்டர்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசூதி இருக்குது. அதனால் அவங்களுக்கும் அது வந்து ரொம்ப பிடிக்கும். 2 பேருக்குமே இது வந்து பிடிக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்குது. உள்ளே போய்ட்டு நம்ம பார்க்கலாம். நார்த் ஃபேஸிங் வியூ, நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. 40க்கு 60 லேண்டோட சைஸ் வந்து 40 அடி ஃப்ரண்டேஜ், லென்த் வந்து 60, 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 வருஷம் டு 4 வருஷம், 3 to 4 வருஷம் தான் ஓல்டு. இதுதான் ஃப்ரண்ட் வியூ உங்களுக்கு. உள்ளே நம்ம போயிட்டு பார்க்கலாம். 40 அடி ஃப்ரண்டேஜாக இருக்குது. பிளாட்டர் ஏரியா நல்லா வந்து உள்ளே வந்து நல்லா லக்ஸரி ஃபினிஷிங் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இம்போர்ட்டட் மெட்டீரியல் வாங்கி பண்ணியிருக்காங்க. உள்ளே நம்ம போகலாம். உள்ளே வந்தோடனே என்ட்ரன்ஸ்லேயே 2 கார் பார்க் கொடுத்துருக்காங்க. 2 கார் பார்க்கிங் நல்லா ரூஃப் ஹைட் கொடுத்து க்ளோஸ்டு கண்டிஷனில் பண்ணியிருக்காங்க. சுற்றி வந்து ஃபுல்லாகவே வால் தான் வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் சில பேர் எப்பயுமே ஓப்பன் வைப்பாங்க கார் பார்க்கிங். ஒரு ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ்டு இதில் வச்சுருக்காங்க. 3 ஃபேஸ் கனெக்ஷன் வாங்கியிருக்காங்க. வெளியில் வந்து இன்வெர்டர் யூபிஎஸ் இதெல்லாம் வந்து வெளியில் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. நல்ல வந்து ஒரு லாங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அழகாக நீங்கள் 2 கார் வந்து அழகாக நீங்கள் வந்து பார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து உள்ளே போகலாம். இப்போ செட்பேக் வந்து சுற்றி செட்பேக் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா செட்பேக் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி வரலாம். இப்போதைக்கு நான் இந்த பக்கம் லாக் பண்ணியிருக்காங்க. சுற்றி போய்ட்டு திருப்பியும் வரலாம். அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே நம்ம வந்து போகலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து சம்பு 12,000 லிட்டருக்கு வந்து சம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் இன்னும் ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்டர் வரல. இப்போ தான் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதாவது வேளச்சேரி இந்த பக்கம் பாருங்கள், கேட் போட்டிருக்காங்க. உள்ளே வந்து பெட்ஸ் இருக்கிறதால நான் வந்து அதை எடுக்கல. உள்ளே போய்ட்டு என்ட்ரன்ஸ் வந்து டீக்குட்டில் டோர் பண்ணியிருக்காங்க. நல்லா அழகாக அந்த கலசம் விநாயகர் இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. லென்ஸும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட லாக் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு. உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே நல்ல வந்து ஒரு பெரிய ஹால், ரொம்ப பெரிய ஹாலு நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங்லேருந்து இன்டீரியர்லேருந்து எல்லாமே லக்ஸரி ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணி தான் இவங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. டிவி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் போட்டு ஒரு 5 பேர் வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ். டிவி யூனிட்டுக்குன்னு தனியாக ஒரு 55 இன்ச், மேக்ஸிமம் 65 வரைக்குமே உங்களுக்கு வந்து டிவி வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா சென்டராக வந்து ஒரு பில்லர் போட்டு தான் எழுப்பியிருக்காங்க. ஸ்ட்ராங்காக தான் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இங்கே வந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாபா சிலை வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஷீரடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஷீரடியிலேருந்து அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் தனியாக பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க அவங்க. நல்லா வந்து டைரெக்டாக அவங்க ஷீரடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இதுவே கிட்டத்தட்ட வந்து 4 lakh வரும். 4 lakhக்கு வாங்கிவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. பாபாவை பிடிச்சவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடு வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகான ஒரு வியூவோடு இருக்கும். வீட்டில் நல்லாவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு சின்ன விநாயகர் சிலை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹால் நல்ல பெரிய ஹால். ஹாலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் கொடுத்துருக்காங்க. டைனிங் மேலே வந்து லைட்டிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டிங் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லா ஜன்னல்ஸுமே மஸ்கிட்டோ நெட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு காமன் வாஷ் பேஷன். அடுத்தது இங்கே வந்து ஓப்பன் கிச்சன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு கேப் கொடுத்துருக்காங்க பெருசாக. அடுத்து இங்கே வந்து ஒரு பூஜை ரூம் இருக்குது. பூஜை ரூம் ஸ்டாண்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. நல்லா அழகாக வந்து ஒரு பூஜை ரூம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் நல்லா லைட்டு. வீட்டில் எங்கேயுமே டியூப் லைட் வந்து நிறைய பார்க்க முடியாது.
இல்லவே இல்லைன்னு சொல்லணும், டியூப் லைட்டே கிடையாது. இது மாடுலர் கிச்சன், எல்லாமே எல்இடி லைட் தான் கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன், சிம்னி. இன்னொரு விஷயம் என்னென்னா ஆஸ் இட் இஸ் கண்டிஷன், மூவபிள் திங்ஸ் மட்டும் எடுத்துருவாங்க, மீது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் தான் அவங்க கொடுக்குறாங்க. ஈவன் இந்த பாபா சிலையோட கொடுக்குறாங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நல்லா வந்து கிச்சன் வந்து நல்லாவே ஸ்பேசியஸாக இருக்குது. பின்னாடி வந்து ஒரு டோர் இருக்குது, திறந்தீங்கன்னா சுற்றி வரலாம். நான் இப்போதைக்கு திறல, 2 பெட்ஸ் இருக்கிறதால அதை திறக்கல. அந்த பக்கம் லேபர் யாராவது வரணும் அப்படின்னா, வீட்டு வேலைக்கு ஆள் வராங்க, சமையலுக்கு எல்லாத்துக்கும் ஆள் வராங்கன்னா அவங்களும் அந்த பக்கம் நீங்கள் வந்து கூப்பிட்டுக்கலாம். வழி வந்து அந்த பக்கம் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு பெட்ரூம் பார்ப்போம். கீழே எல்லா பெட்ரூமே நல்லா ஒரு 2 பெட்ரூம் பெரிய பெட்ரூமாக பண்ணியிருக்காங்க. அதில் கீழே இருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் நம்ம பார்ப்போம். நல்லா வந்து ஒரு பெரிய பெட்ரூம், நல்லா அழகாகவும் பண்ணியிருப்பாங்க. நல்லா பாருங்கள், கட்டில் போடுறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ்னு. கீழே வந்து நான் கூட பார்த்து இது வந்து உட்டன் ஃப்ளோர் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டேன். இது வந்து உட்டன் ஃப்ளோர் டைப்பில் டைல்ஸ் வாங்கியிருக்காங்க. ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இம்போர்ட் பண்ணி இதை வந்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ப்ரைஸ் கூட என்ன சொன்னார்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜெர்மன்லேருந்து வாங்கியிருக்காங்க. அவர் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2020 19 and 20 வாங்கியிருக்காங்க. 350 rupees per square feet வாங்கியிருக்காங்க அப்போவே. இதுக்கப்புறம் இங்கே கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் இருக்குது, டிவி யூனிட்டுக்கு இங்கே இருக்குது. நல்லா வந்து ஃபால் சீலிங், இன்டீரியர்லாம் நம்ம நல்லாவே பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு பொறுத்தவரைக்கும் உள்ள நிறைய வந்து செலவுகள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து வார்ட்ரோப் இருக்குது. வார்ட்ரோப்பும் நல்லா பெருசாக பண்ணியிருக்காங்க, நல்லா ஹைட்டு, ஃபுல்லி ஏர் கண்டிஷனரு. இது உள்ள வந்து பாத்ரூம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டாய்லெட், வாஷ் பேஷன், அடுத்து ஷவர் ப்ளஸ் வந்து கைசர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித் பாடி மசாஜோடு கொடுத்துருக்காங்க. பாடி மசாஜோடு பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஹேண்ட் ட்ரையர் கொடுத்துருவாங்க. ஜாக்வாரோட கம்பெனி, ஹோட்டலெல்லாம் வச்சுருப்பாங்க, அது மாதிரி வந்து ஹேண்ட் ட்ரையரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நாம் இப்போ மேலே போகலாம். நல்லா வந்து ஒரு பெரிய பெட்ரூம் கீழவே இருக்குது. மேலே போகலாம். சென்டராக பில்லர் போட்டு ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. இன்டீரியருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 43 lakh வந்து இவங்க செலவு பண்ணியிருக்காங்க, ஒன்லி ஃபார் இன்டீரியருக்காகவே. நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த லைட்லேருந்து சின்ன சின்ன திங்ஸ், ஒரு ட்ராயிங் வரைகிறதுலேருந்து பாருங்கள், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வீடு பெயிண்டிங்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஓன் சித்தப்பா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்காங்க, அவர் தான் ஓனாக பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மேலே வந்து கொஞ்சம் லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். நல்லா இதுலேயும் டீ குட் போட் பண்ணியிருக்காங்க. கதவு அடுத்து உள்ளே போகலாம். நல்ல ஒரு பெரிய பெட்ரூம், கீழே பார்த்ததை விட அந்தளவுக்கு அதோட கொஞ்சம் பெரிய பெட்ரூமு. நல்லா கட்டில் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், கட்டில், அதுக்கப்புறம் வார்ட்ரோப்பு, ஃபால் சீலிங், ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் பாருங்கள். இதில் சின்ன சின்ன இந்த ட்ராயிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ராயிங்லேருந்து டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுறது. 2 ஏசி கொடுத்துருக்காங்க ஹாலில். அங்கே ஒரு ஏசி, இங்கே ஒரு ஏசி. அந்தளவுக்கு ஹாலுக்கு 2, அதாவது பெட்ரூமுக்கே 2 ஏசி போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு வந்துட்டு ஹால் வந்து இது ரூமோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்குது. அதாவது ரொம்ப பெருசாக வந்து பெட்ரூம் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வார்ட்ரோப், இங்கே பாத்ரூம் நம்ம பார்த்துடலாம். இது வந்து பாத்ரூம். இந்த பாத்ரூமே சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10x10 கட்டியிருக்காங்க. 10x10. அங்கே பார்த்த மாதிரி ஹேண்ட் ட்ரையர் ப்ளஸ் இங்கே வந்து ஷவர் ஏரியா, உள்ளே பாடி மசாஜ்க்கு ஷவர் ப்ளஸ் பாடி மசாஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஸ். இங்கே வந்து ஜக்குசி போடுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. போடல, அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா இங்கே வந்து ஜக்குசி வந்து நீங்கள் டிசைன் பண்ணி நீங்கள் வந்து இங்கே போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க.
பாத்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்த பாத்ரூம்ஸ் அடுத்த பெட்ரூம்ஸ்லாம் பார்க்கலாம். அடுத்து வந்து கிட்ஸுக்குன்னு தனியாக ஒரு பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஜன்னல்லாம் நிறைய பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிட்ஸுக்காக ரெடி பண்ண ஒரு பெட்ரூமு. பட் இப்போதைக்கு அவங்க ஜிம் ரூமாக வச்சுருக்காங்க. மேலே பாருங்கள், க்ளவுட்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க டிசைன். ஃபால் சீலிங் வந்து அழகாக பண்ணிவிட்டு க்ளவுட்ஸில் லைட் எரியிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே அதுக்காக குழந்தைங்களுக்காக பிங்க் கலரில் வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஃபுல்லாகவே ஜிம் யூனிட் வச்சுருக்காங்க. இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இங்கே வந்து அட்டாச்சு பாத்ரூம், நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஷவர் ஏரியா கேஸாக இருக்குது. அடுத்து நம்ம இன்னொரு பெட்ரூம் போகலாம். இந்த பெட்ரூமில் தான் பால்கனி அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கறது மட்டும் இங்கே ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் ஒரு ரூம் வச்சுருக்காரு, பார்க்கலாம். இது ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்காக ஆஃபீஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து வந்து கிளாஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரீட் தெரியும் உங்களுக்கு. பட் ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. இந்த கூலிங் கிளாஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியாது. இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் பண்ணியிருக்காரு. இதுவும் ஃபால் சீலிங் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. யாராவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா அவங்களுக்கு சூட்டபிளான ஒரு ரூம் இது. அடுத்து ஒரு பெட்ரூம் போகலாம். ஆக்சுவலி இது வந்து கெஸ்ட்டுக்கான ஒரு பெட்ரூமு. ஒரு கட்டல், ஏசி கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் பாருங்கள், இங்கே வார்ட்ரோப் நான் திருப்பியும் காமிக்கிறேன். பாத்ரூம் டாய்லெட் இதுவும் நல்ல பெருசாக கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் நல்ல டிசைனு, கீசரோட எல்லாமே இருக்குது. நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க எல்லா பாத்ரூம் டாய்லெட்டுமே. இது வந்து ஒரு பெரிய பால்கனி. வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ஒரு நெட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா அது ஒரு காய வச்சுருக்காங்க. அதனால் உள்ளே போய் பார்க்கல, ட்ரை பண்ணுவோம். துணி தான் காய வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து ரோட் சைட் வியூ பால்கனி, ரோட் வியூ பால்கனி. இதுக்கும் ஒரு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேனா, ஒரு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி இங்கே இந்த சைடில் ஒரு பால்கனி இருக்குது. இதில் உள்ள இருந்தீங்கன்னா இப்படியே பார்க்கலாம். இது எல்லாமே எம்டி லேண்ட், எல்லாமே சேல் ஆகிடுச்சு. இது இப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. இதுவும் புதுசாக கட்டினது தான். இது வந்து ஒரு பக்கத்தில் பாருங்கள் மசூதி இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, 2வது இது மசூதி. ரொம்ப நியர்பை மசூதி இருக்குது. ரோடு நல்லா ஒரு 26 ஃபீட் ரோடு. இங்கே ஒரே ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா புறாக்கள் வந்து உட்காந்துருக்காங்க. முட்டை போட்டுருக்காங்க. உங்களுக்கு முட்டை போட்டு தான் அது கொஞ்சம் கலைக்கக்கூடாதுன்னு அப்படியே விட்டுருக்காங்க. முட்டை போட்டு அதை இது சரியானதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த இடத்த ஏசி இறக்கிட்டு கீழே இறக்கிட்டீங்கன்னா சரியாயிடும். அந்த வராது திருப்பி. அவங்க வந்து அது முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிறதால அதுக்கு வந்துட்டு எதுவும் டிஸ்டர்ப் பண்ண நான் விட்டாங்க. அதில் நம்ம போய் மேலே மொட்டை மாடிக்கு போகலாம். மொட்டை மாடியில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து பெட்ஸ்லாம் நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட. பெட்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன், அது மாதிரி ஒரு வீடு வேணும் அப்படின்ட்டு. பெட்ஸ் லவராக இருந்தால் நீங்கள் பெட்ஸ் வளர்க்குறதுக்கு மேலே ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பார்த்துடலாம். மேலே வந்தாச்சு. இங்கே ஒரு ரூம் இல்லைங்களா, இது ஒரு ரூம். இது ஒரு பெரிய பெட்ஸ் வச்சுருக்காங்க அவங்களே. இப்போது இங்கேயும் இருக்க ரூம் நீங்கள் எப்படியெல்லாம் மாற்றிக்கலாம். பெட்ஸு ப்ளஸ் வந்து பேர்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் கூட இந்த பக்கம் டாப்பில் க்ளோஸ் பண்ணிங்கன்னா பேர்ட்ஸ் வளர்க்குறதுக்கு நீங்கள் சூட்டபிள் பண்ணிக்கலாம். இந்த அதில் நெட் போட்டிங்கன்னா மேலே கீழே நெட் போட்டிங்கன்னா இங்கேயே வளர்த்துக்கானுங்க. அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுலேயும் நிறைய பெட்ஸ் இருக்குது. உள்ள பெட்ஸுக்காகவே பாருங்கள், இந்த பெயிண்டிங் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பெட்ஸோட லெக் மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஓப்பன் பாத்ரூம் வச்சுருக்காங்க. வெளியில் பாத்ரூம், டாய்லெட், டிரைவருக்கு மாதிரி. சுற்றி செட் பேக் பாருங்கள். இங்கே தான் மசூதி உங்களுக்கு. பக்கத்தில் வந்து ஒரு பைபாஸ் ஒன்று போட போகிறாங்க. 6 வே பெரும்பாக்கத்துலேருந்து ஒரு இந்த பக்கம், அதாவது பெருங்குளத்துலேருந்து பெரும்பாக்கம் ஓஎம்ஆர் பக்கம் போகிற மாதிரி ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அது வந்துடுச்சுன்னா இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பக்கத்தில் டேக் டெவலப்பர் அவங்க வந்து ஒரு லேஅவுட்டில் வீடு கட்டி விற்றாலே 4 கோடி ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஒரு கிரவுண்டில். நம்ம இப்போ பார்த்தது ஒரு கிரவுண்டு லேண்டு. பில்டப் வந்து 4000 ஸ்கொயர் ஃபீட்டு.
ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.50 crore. 3.50 crore, ஸ்லைட்லி நெகோஷியபிள். வீடு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லாவே பில்ட் பண்ணியிருக்காங்க. மேலே பாருங்கள், டாப்பில் வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க, சன் வீட்டுக்குள்ளே வர்றதுக்காக டைரெக்டாக. அதுவும் நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் 3,50,00,000, ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவிஞர் வச்சு சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சேனல் மக்களுக்கு நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தால் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.